ரீட் த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் 1ல zinc displays copper from copper sulfate solution. But copper cannot displace zinc from zinc sulfate solution. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இப்போ முதல்ல உங்களுக்கு என்ன தெரியும்னா ஜிங்கும் காப்பரும் ரியாக்டிவிட்டி சீரிஸ்ல எந்த இடத்துல இருக்கு அது உங்களுக்கு தெரியணும். இப்போ ஜிங்க் வந்து இங்க இருக்கு, காப்பர் எங்க இருக்கு, கீழே இருக்கு. அப்ப என்ன பண்ணுனா ஜிங்க் இருக்கிற இடத்துல சாரி காப்பர் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், ஜிங்க் வந்து ஈஸியா போய் உட்காந்துக்கிறோம். ஆனா ஜிங்க் இருக்கிற இடத்துல காப்பர் போய் உட்கார முடியாது. ஏன் உட்கார முடியாதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஜிங்க் என்ன பண்ணா ஈஸியா ரியாக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும், ரைட்? ரொம்ப ஃபாஸ்டா வந்துடுனா அடுத்தவங்க கூட சேர்ந்துக்கிறோம். ஆனா காப்பர் என்பது அப்படிலாம் கிடையாது. யாரு அவங்களுக்கு பிடிச்சிருந்தோ அவங்க மட்டும் தான் சேர முடியும், வேற யாரு கூடயும் சேர முடியாது. அதுதான் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். ஸோ ஜிங்கை விட காப்பர் வந்துடுனா அவ்வளவா யாரு கூடயும் வந்து சேர மாட்டான். ஆனா ஜிங்க் என்பது ஈஸியா சேருவான். இதை வச்சு பார்க்கும்போது என்ன, ஜிங்க் நடக்கணுங்க. ஜிங்க் டிஸ்பிளேஸ் காப்பர் எப்பவுமே காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். ஆனா காப்பர் என்ன பண்ண முடியும்னா ஜிங்க் வந்து என்ன பண்ண முடியும்னு வச்சுக்கலாம், ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து ரிப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா கரெக்டா தான் இருக்கு. ரெண்டாவது பாருங்களேன், ஜிங்க் மோர் ரியாக்டிவ் தென் காப்பர் இன் ரியாக்டிவிட்டி சீரிஸ். அதனாலதான் ஏன் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னா பிகாஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லயே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதனால ரெண்டுமே கரெக்டா தான் இருக்கு. போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட்லி எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1. அடுத்து some of the following statement about physical property of non-metal is correct. அதாவது நான் மெட்டலோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்னப்பா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது என்ன நம்ம பேசிக்கா லேர்ன் பண்ணிருக்கதான். அதாவது நல்லா கவனிங்க. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் நான் மெட்டல் என்னன்னா பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் அலோகம் என்பது நம்மளுக்கு தெரியும். எப்போதும் என்ன ஒரு மெட்டல் வயர் தான் வந்து என்னன்னா தப்புன்னு வந்து என்ன மின்சாரத்தை கடத்தி கொண்டு போகும். பட் அலோகம் என்பது என்னன்னா மின்சாரத்தை கடத்தாது. நான் மெட்டல் ஒரு குட் கண்டக்டர் எலக்ட்ரிசிட்டி தப்பு. நான் மெட்டல் ஜென்ரலி வந்து பிரிட்டில் இன் சாலிட் ஸ்டேட். இது உண்மை. அலோகங்கள் பொதுவாக திடநிலையில் வந்து முறிவானவை. உண்மைதானே? நீங்க உலோகங்கள் எடுத்துக்கங்களேன். உலோகங்கள் என்ன, ஒரு மெட்டல் இரும்பு எடுத்துக்கங்க. இரும்பெல்லாம் நம்மளால வந்து எங்க இருந்து போட்டாலும் உடையுமான வாழ கிடக்கும். ஆனா அலோகங்கள் என்பது என்ன, இப்ப ஏதாவது வந்துட்டு ஒரு கண்ணாடி இருக்கு, அதெல்லாம் போட்டா என்னன்னா ஈஸியா உடஞ்சு போயிடும், ரைட்டா? அப்ப திடநிலையில் அவை வந்து முறிவானவை. இது கரெக்டா இருக்கு. நான் மெட்டல் ஹை டென்சிட்டி ஹை மெல்டிங் பாயிண்ட் கிடையவே கிடையாது. டென்சிட்டி கம்மியா இருக்கும். நான் மெட்டல் ஆர் மெல்லபிள் அண்ட் டக்டைல் அப்படிலாம் கிடையாது. மெல்லபிள் டக்டைல்லாம் எதோட மெட்டலோட வந்து கேரக்டர். கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும்.